Hello students, நம்ம இன்னைக்கு accountancyல 9th chapterல 6th exercise sum-உம் 7th exercise sum-உம் பார்க்கலாம் பாருங்க. From the following information, calculate capital gearing ratio. Balance sheet as on 31/3/2018. Particulars amount. Equity and liabilities. Shareholders fund. Share capital. Equity share capital 4 lakhs. 5% preference share capital 1 lakh. Reserves and surplus. General reserve 2,50,000. Surplus 1,50,000. Non-current liabilities, long-term borrowings, 6% debentures, 3 lakhs. Current liabilities, trade payables, 1,20,000. Provision for tax, 30,000. Total, 13,50,000. இதில் என்ன சொல்றாங்க? கால்குலேட் பண்ண சொல்றது capital gearing ratio. இந்த capital gearing ratio னா என்ன? பாருங்க. Capital gearing ratio means capital gearing ratio is the proportion of fixed income bearing funds to equity share funds. அதாவது எதுக்கு இதனுடைய proportionனா fixed income bearing funds, fixed income வரணும், அந்த ஃபண்ட்ல இருந்து fixed income வரணும். அது மேபி டிவிடெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட், எப்படியோ ஒன்று ஃபிக்ஸடா அதுல இன்கம் நமக்கு வரணும். அதுக்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கும் ரேஷியோ தான் இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோன்னு சொல்றது. Fixed income bearing funds na எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா preference share capital, debentures, bonds, long term borrowings carrying fixed interest. இந்த மாதிரி வேற ஏதாவது கூட இருக்கலாம். long term borrowings இருக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸடா நம்ம பே பண்றதா இருக்கணும். debentures, bonds, preference share capital. preference share capitalக்கு fixed dividend நம்ம தருவோம். அதனால அதுவும் fixed income bearing funds தான். equity share holders fund எதுன்னு கேட்டீங்கன்னா equity share capital, reserves and surplus. இது ரெண்டும் தான் equity shareholders fund. இந்த ரெண்டுக்கு இருக்கிற ரேஷியோ தான் capital gearing ratio அப்படின்னு சொல்றது. அப்போ capital gearing ratioக்கு என்ன ஃபார்முலா? funds bearing fixed interest or fixed dividend divided by equity share fund, equity shareholders fund. இப்போ இந்த 6th சம் பார்க்கும்போது capital gearing ratio இது கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் என்னென்ன நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 5% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். பாருங்க இதற்கு இல்லையா 5% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் 6% டிபென்ச்சர்ஸும், இது ரெண்டும் தான் ஃபிக்ஸட், இது இன்ட்ரெஸ்ட் பியரிங், இது டிவிடெண்ட் பியரிங். அதனால இது ரெண்டும் தான் நமக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் இது ரெண்டும் போடணும். சரி, எது 5% preference share capital, 6% debentures. சரி, நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பாருங்க இங்க கொடுத்துருக்குது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 4 lakhs, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஜெனரல் ரிசர்வ் 2,50,000, சர்ப்ளஸ் 1,50,000. இந்த மூணும் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கிறது. 50% preference share capital 1 lakh, 6% debentures 3 lakhs. இது ரெண்டும் 4 lakhs. இது வந்து மேல போடணும். அடுத்தது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 4 lakhs, ஜெனரல் ரிசர்வ் 2,50,000, சர்ப்ளஸ் 1,50,000. இந்த மூணு 8 lakhs இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்க கீழே போடணும். அதுதான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். சரி, இப்போ பாருங்க அந்த ஃபார்முலா வச்சு இந்த சம் போடுறது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 4 lakhs டிவைடட் பை 8 lakhs இஸ் ஈக்குவல் டு 0.5:1. இதுதான் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. அடுத்த சம் from the following balance sheet James Limited as on 31/3/2019 calculate debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio. மூணு ரேஷியோ இதுல கால்குலேட் பண்ண சொல்றாங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜேம்ஸ் லிமிடெட் as on 31st March 2019. Particulars amount, equity and liabilities, shareholders fund, share capital, equity share capital 2,50,000, 6% preference share capital 2 lakhs, reserves and surplus 1,50,000. Non-current liabilities, long-term borrowings 8% debentures 3 lakhs, current liabilities, short-term borrowing from banks 2 lakhs, trade payables 1 lakh, total 12 lakhs. Assets, non-current assets 8 lakhs, fixed assets 8 lakhs, current assets, inventories 1,20,000, trade receivables 2,65,000, cash and cash equivalents 10,000, other current assets, expenses paid in advance 5,000, total 12 lakhs. இப்போ நம்ம இதுல ஈக்விட்டி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலானா long time debts divided by shareholders fund.
நம்ம இந்த சம்ல லாங் டைம் டெப்ட்ஸ் எதுன்னா டிபென்ச்சர்ஸ். லாங் டைம் டெப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிபென்ச்சர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 3 lakhs. அதுதான் நம்ம சம்ல கொடுத்துருக்கோம். டிபென்ச்சர்ஸ் பாருங்க 3 lakhs கொடுத்துருக்கோம். பாருங்க டிபென்ச்சர்ஸ் 3 lakhs கொடுத்துருக்கோம். அந்த 3 lakhs தான் நம்ம இங்க போடணும். லாங் டைம் டெப்ட்ஸ்ல 3 lakhs போடணும். நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எதுன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். பாருங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2,50,000, பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 2 lakh, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1,50,000. இந்த மூணையும் ஆட் பண்ணி தான் நாம இங்க போடணும். 2,50,000 plus 2 lakhs plus 1,50,000, 6 lakhs. Long time debts 3 lakhs debentures divided by in the shareholders fund 6 lakhs. 3 lakhs divided by 6 lakhs is equal to 0.5:1. Okay. Next proprietary ratio கண்டுபிடிக்க சொல்றாங்க. Proprietary ratio க்கு ஃபார்முலா shareholders fund divided by total asset. shareholders fund இங்க 6 lakhs கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதேதான். shareholders fund is equal to 6 lakhs. total asset அவங்களே சம்ல கொடுத்திருக்காங்க. total asset total liability ஒண்ணுதான், 12 lakhs. asset 12 lakhs தான் கொடுத்திருக்காங்க. asset பாருங்க 12 lakhs கொடுத்திருக்காங்க. அந்த asset தான் நாங்க போட்டுக்கணும். அதாவது shareholders fund வந்து 6 lakh, total asset 12 lakhs. so proprietary ratio is equal to 6 lakh divided by 12 lakh equal to 0.5:1. அதுதான் proprietary ratio. next capital gearing ratio. capital gearing ratio க்கு என்ன சொல்றாங்கன்னா funds bearing fixed interest and fixed dividend divided by equity shareholders fund. அதுதான் capital gearing ratio. அப்போ funds bearing fixed interest and fixed dividend என்னன்னு கேட்டீங்கன்னா funds bearing fixed interest and fixed dividend is equal to 6% preference share capital plus 8% debentures. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 6% preference share capital 2 lakhs and 8% debentures 3 lakhs. அதாவது 2 lakhs plus 3 lakhs equal to 5 lakhs தான் funds bearing fixed interest and fixed dividend. அது 5 lakhs. அந்த 5 lakhs மேல போட்டுக்கோங்க. equity shareholders fund வந்து equity share capital plus general reserves and surplus. அது என்னென்ன அப்படின்னா பாருங்க. equity share capital 2,50,000, reserves and surplus 1,50,000. அது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 lakhs வரும். so 5 lakhs மேலே கீழே 4 lakhs. 5 lakhs divided by 4 lakhs. 5 lakhs என்ன funds bearing fixed interest and dividend fixed dividend bearing. funds bearing fixed interest and fixed dividend divided by equity shareholders. அதுதான் 5 lakhs. funds bearing fixed interest divided by equity shareholders fund 4 lakhs. இது டிவைட் பண்ணீங்கன்னாக்கா 1.25:1. இதுதான் capital gearing ratio. capital gearing ratio is equal to 1.25:1. அவ்வளவுதான் இந்த சம். அடுத்த வீடியோல பாருங்க. நன்றி, வணக்கம்.